வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி லேட்டஸ்ட் செய்திகள். ஓய்வுகால பண பலன்களை வழங்க கோரி போக்குவரத்து ஊழியர்கள் போராட்டம். போக்குவரத்து ஊழியர்களுக்கு ஓய்வுகால பண பலன்கள் வழங்க வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சிஐடியு சார்பில் சென்னை பல்லவன் இல்லத்தில் ஆர்ப்பாட்டம் நடந்தது. ஆர்ப்பாட்டம் குறித்து சிஐடியு மாநகர போக்குவரத்து பிரிவு பொதுச் செயலாளர் தயானந்தம் கூறுகையில், அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியில் உள்ள 1,20,000 பணியாளர்கள் மற்றும் 94,000 ஓய்வூதியர்களின் கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டம் நடத்தியுள்ளோம். ஓய்வு பெற்றோர் கோரிக்கைகளை ஆட்சிக்கு வந்த 100 நாளில் நிறைவேற்றுவோம். பஞ்சப்படி உயர்வு வழங்கப்படும். ஓய்வு பெறும் தொழிலாளர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்படும் என முதல்வர் வாக்குறுதி அளித்தார். ஆட்சிக்கு வந்து 4 ஆண்டுகளாகியும் போக்குவரத்து தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை. ஓய்வு பெற்றோருக்கான பண பலன்கள் 2023 ஜூலை மாதம் முதல் 3,500 கோடி ரூபாய் வழங்க வேண்டியுள்ளது. பொதுத்துறை நிறுவனங்களில் ஓய்வு பெற்ற 10 நாட்களில் ஓய்வுகால பணப்பலன்கள் வழங்கப்படுகின்றன. ஆனால் போக்குவரத்து துறையில் 24 மாதங்களாக 3,000 பேருக்கும் இன்னும் ஓய்வுகால பலன்கள் வழங்கவில்லை. மே மாதம் நடந்த பேச்சில் போக்குவரத்து அமைச்சர் 3 மாதங்களில் ஓய்வுகால பணப்பலன் வழங்குவதாக தெரிவித்தார். ஆனால் இன்னும் வழங்கவில்லை. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் ஆகஸ்ட் 5, 6, 7 தேதிகளில் தருமபுரியில் நடக்கும் மாநில சம்மேளன மாநாட்டில் அடுத்த கட்ட முடிவை அறிவிப்போம். இவ்வாறு அவர் கூறினார். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.